when the numbers 43, 91 and 183 are divided by one number, which is the largest number that can be left over? Okay, va. நம்ம இந்த 19th sum போட்டோம் இல்லையா, சேம் டைப் சம். தட் இஸ் எது என்ன பண்ணணும், 91 minus 43, 183 minus 91. என்ன பண்ணணும், 91 minus 43, 183 minus 91. That is now around 18, 48, 29. So what is the factors divided by 2 is 46, again 2, 12, 23. 23 is a prime number. So you stop here only. So what is the HCF? 2 2s are 4. HCF is, அப்போ எதால டிவைட் பண்ணா வரும் நமக்கு, சேம் நம்பர் வரும் 4 ஆல. ஆன்சர் ஆப்ஷன் A is the answer. ஆப்ஷன் A is the answer. இது கிராஸ் செக் பண்ணலாமா, நீங்க பண்ணி பாருங்க. 43 4 ஆல் டிவைட் பண்ணா 10 4s are 40, ரிமைண்டர் இஸ் 3. அதே மாதிரி 91 88 வரும் 4 ஆல் டிவைட் பண்ணினா, ரிமைண்டர் 3. அடுத்தது 180 டிவைட் வரும், அப்போ 4 ஆல் டிவைட் பண்ணினா 4 into 45 180, ரிமைண்டர் 3 இருந்துச்சா. So your answer is correct. So that number, which number is largest number means 4 is the answer. Option A is the answer. புரியுதா இல்லையா, அதே சம் தான், 19th போட்ட சம் மாதிரி தான். ஓகே ஓகே, போலாமா நெக்ஸ்ட். A, B மற்றும் C என்ற 3 பேர் ஒரு வட்ட வடிவ மைதானத்தை மூவரும் ஒரே திசையில் ஒரே நேரத்தில் ஓடினார். A என்பவர் 252 வினாடிகள், B என்பவர் 308 வினாடிகள் மற்றும் C என்பவர் 198 வினாடிகளும் அவ்வோட்டத்தை ஓடி முடித்து விட்டனர் எனில் மீண்டும் அவர்கள் எந்நேரத்தில் தொடங்கிய இடத்திற்கு வருவார்கள். A, B and C run a circular field in the same direction, with A running in 252 seconds, B running in 308 seconds and C running in 198 seconds. So when will they get back to the where they started அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே கொடுத்துக்கிறது வினாடிகளில் கொடுத்துருக்குறாங்க, அதாவது செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து மினிட்ஸ் அண்டு வினாடி கொடுத்துருக்காங்க, அதை கவனிக்கணும். ஓகேவா, ஆப்ஷனோடு எழுதிக்கிங்க, இப்போ தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைம்மா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து 252 வினாடி, எல்லாமே இதுதான் செகண்ட்ஸ் தான், 308. நெக்ஸ்ட் வந்து 198. யூ ஃபைண்ட் தி LCM. அப்போனா வரும் 2 போடலாமா. ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு புட் 2 ஒன்லி. 126, 115, 4, 99. Again 2, 63, 77, 99. இப்போ 63, 77, 99 வந்துடுச்சு. நம்ம LCM தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் வந்து இப்போ 3ஆல் பார்க்கலாமா. 3ஆல் பார்த்தோமா 21, 77 ஆகாது, தட் இஸ் 33. நெக்ஸ்ட் வந்து 3 பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் போவோம், 2, 3, 4. ஸோ 7, 77, 11. நெக்ஸ்ட் வந்து 7, 1, 11, 11. நெக்ஸ்ட் 11, 1, 1, 1. So what is the LCM? LCM is equal to 2 into 2 into 3 into 3 into 7 into 11. That is 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36 into 77. 77 into 36. 6 7s are 42, 4 62, 21, 22. That is 277. That is 272, 2772 seconds. That is called LCM. இந்த 3 செகண்ட்ஸ்க்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2772 செகண்ட்ஸ்னு வருது. பட் தே ஆர் கிவன் இன் மினிட் அண்ட் செகண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும், செகண்ட்ஸை மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், எதாவது டிவைட் பண்ணணும், 60. ஸோ 2772 divided by 60. So 60 now how many times? 4 times வருமா?
4 into 60, 240. இது 37. 3 7 6 360. So 12 seconds. 12 seconds, 46 minutes. So 46 and 12. Which one is correct? Option D is the answer. புரியுதா? வெறும் அதே தான், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம், அதை கன்வெர்ட் இன்ட்டு மினிட்டாக பண்ணுறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த டைமில் தான் எல்லாருமே மூணும் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துடுவாங்க. ஓகேவா? வேறு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. வீட்டில் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் எல்லாம். நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன், அங்கே வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த டிவிஷன்லாம் தெரியும். ஓகே, போகலாமா? நெக்ஸ்ட்டு டேபிள்ஸ்லாம் கூட படித்து வச்சிங்கன்னா சீக்கிரம் போடலாம். டேபிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? 16 டேபிள்ஸ் வரையும் இல்லை 20 டேபிள்ஸ் வரையும் தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக போடலாம் இல்லை? ஓகே, போகலாமா? நெக்ஸ்ட் போகலாமா? 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீப்பெரு பொது காரணி HCF வந்து 12 எண். அந்த எண்கள் யாவை? 3 numbers are in the ratio 1:2:3. Their highest common factor is 12. Find the numbers. No minute work இது. ஸோ நம்ம ரேஷியோனால என்ன சொல்லிடுவோம்? 1x 2x 3x. காமன் வந்து HCF வந்து x தான் அவன் 12னே சொல்லிட்டான். ப்ரீவியஸ் சம் ஒன்று போட்டோமே. அப்போ x is equal to 12னா 1x is equal to 12 24 36. ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் வச்சு பாருங்க, ஏ. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. மற்ற சம் கொஞ்சம் டைம் எடுக்க சொல்ல இதில் வந்து நம்ம டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ரேஷியோன்னு கொடுத்துட்டாலே யூ ஹேவ் டு ரைட் 1x 2x அண்ட் 3x காமன் எடுத்துடும். இதில் வந்து எக்ஸ் தான் வந்து காமன். ஸோ 1 2 3. ஸோ இதுதான் வந்து HCF. HCF is equal to x is equal to 12. அப்போ 1x is equal to 1 into 12. 2x is equal to 2 into 12 24. 3x is equal to 3 into 12 is equal to 36. Option A, 12 24 36 is the answer. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்க. இல்லை நம்ம போட்டு பார்க்கணும்னு இல்லை, எக்ஸாம்பிளில் டப்புன்னு அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான். இந்த ரேஷன் கொடுத்துட்டால இன்ட்டு எக்ஸ்னு வச்சிடும், காமன் இது. அதுக்கப்புறம் இது டிவைட் பண்ண சொல்லி எக்ஸ் தான் வந்து HCF-ஆக இருக்கும். அவனே கொடுத்துட்டான். முன்னாடி ஒரு சம் போட்டோமா, அதே மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போவா முறை 84 21. அந்த எண்கள் 1:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் அவற்றில் பெரிய எண் எது? The HCF and LCM of two numbers are 84 and 21 respectively. If the ratio of the two numbers is 1:4, find the larger of two numbers. அப்படின்னு கேட்குறாங்க. சம் எழுதிங்க. ஆப்ஷனோட தான் எழுதுறீங்க கொஸ்டின்லாம். இப்போதான் நல்லது. மாற்றி எழுதிட்டாங்க. அங்கே 84 தான் வந்து பெருசு தானே. 84 LCM பெருசாக தானே வரும். ஃபஸ்ட்டு LCM அண்ட் HCF மாற்றி எழுதுங்க. தமிழில் வந்து மீப்போமா மீப்போவா. ரைட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? LCM வந்து 84, HCF வந்து 21. ரேஷியோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் வந்து 1:4ன்னு சொன்னால் நம்ம வில்ஸே என்ன சொல்லுவீங்க? 1x into 4x சொல்லுவீங்க, சரிதானா? ஆனால் இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நமக்கு LCM, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM into HCFன்னு தெரியும் இல்லையா? we know the formula. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் நான் சொல்லலாம், ஏன்னா we have to find the x value. ஸோ அப்போ என்ன சொல்லுங்க? 1x into 4x is equal to 84 into 21. மல்டிபிள் பண்ண அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ணீங்க? 4x square is equal to 84 into 21. x square is equal to 84 into 21 divided by 4. 4 வந்து இதில் வந்து 21 டைம்ஸ். இது 21, இது 21. அப்போ இதை வந்து 21 ஸ்கொயர்னு எழுதலாம். therefore x is equal to 21. x is equal to 21. இப்போ எக்ஸோட வேல்யூ அவன் என்ன கேட்குறாங்க?
ஃபைண்ட் தி லார்ஜர் ஆஃப் டூ நம்பர்ஸ். லார்ஜர் நம்பர் என்னது இதுல 4x. அப்போ லார்ஜர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு larger number 4x, that is 4 into 21 is equal to 84. That is the answer. புரியுதா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கொடுத்தா ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, அகைன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க நம்பருக்கு. நமக்கு ஃபார்முலா தெரியும், ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ரேஷியோ கொடுத்ததுனால அதை 1x into 4xன்னு எடுத்துக்கிறீங்க. 1x into 4x becomes 4x square is equal to that one. ஏன்னா இது நீங்க என்ன பண்ண 1 into இது மல்டிபிள் பண்ணிட்டு திரும்ப டிவைட் பண்ணிட்டு திரும்ப அதெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம், இந்த மாதிரி தான் மாட்டோம். ஸோ இந்த 4 வந்து இதில் 84ல் 21 டைம்ஸ் 21 into 21, அப்போ 21 ஸ்கொயர் x is equal to 21. ஓகே, ஸோ ஃபார் லார்ஜர் நம்பர்னா 4 into 21. சப்போஸ் ஸ்மாலர் நம்பர் கேட்டாங்கன்னா 21 எழுதிருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே, டவுட் இருக்கா? சொல்லுமா, என்ன டவுட்டுமா? இதுவா லார்ஜர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4x, சாரி, லார்ஜர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4x, 4 into 21. இதில் டவுட் இருக்காமா? ஓய்ஸ் அப்படியே பண்ணலாம். ஏன்னா இந்த ரேஷியோ கொடுக்குறதுனால உங்களுக்கு சொல்றேன், 1x into 4x எடுத்தாதான் நீங்க 21 அங்கே போடுவீங்க இல்லையா? இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 21 போட்டீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. என்ன வரும் உங்களுக்கு? அதை 21 டிவைட் பண்ணீங்கன்னா இல்லைம்மா, 2 நம்பர் ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் தானே வருது. அப்போ 1x 4x எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைடட் பை 21 போட்டுட்டீங்கன்னா அகைன் 84 தானே வரும், எல்சிஎம் தான் வரும் உங்களுக்கு. யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி 2 numbers. அந்த 2 numbers தான் ரேஷியோ கொடுத்தான் 1x into. இதில் வந்து அவனே சொல்லிட்டானே ஹெச்சிஎஃப் வந்து 21 சொல்லிட்டானே. ஸோ நம்ம வந்து அப்போ இது சொல்றீங்களா நீங்கள் 1x into 4x அப்படியே போடலான்றீங்க? போடலாம், ஏன்னா எக்ஸ் ரேஷியோ ஹெச்சிஎஃப் தான் எக்ஸ் இங்க. அப்போ 1x into 4x அப்படியே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் சம் 7th சம்மோட ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, 7th சம் 15:11, 31 இல்லை 11. அதே தான், சேம் அஸ் 7th சம். சரிதானா? அதனால அடுத்து போயிடலாமா? அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் இரு மிகை எண்களின் பெருக்கல் பலன் 34,560. அதன் மீ போமா ஆனது வந்து அந்த மீ போவின் 60 மடங்கு எனில் மீ போவின் வித்தியாசம். Product of two positive numbers is 34,560. The LCM is 60 times of its GCD. Then the difference of LCM and GCD. ஒரு சம் போடும் அதே மாதிரி தான். அங்க வந்து 45 டைம்ஸ் சொன்னோமா? அதான் இரு மிகை எண்களின் பெருக்கல் பண்ண 34,560. அதன் மீ போமா அப்படி வரும், அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஓகே, வெரி போகலாம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான். ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், எல்சிஎம் வந்து 60xன்னு வச்சுக்கணும். ரைட், அப்புறம் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? இல்லை இங்கே வந்து என்ன கொடுத்துருங்க, அப்படின்னா வரணும் 60x into 60x is equal to that number. அப்போ x into x na x square, that number x square is equal to that number divided by 60. x கண்டுபிடிக்கிறீங்க. x கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்தது வந்து GCD கண்டுபிடிச்சிருங்க, LCM கண்டுபிடிச்சிருங்க. அவங்க கேட்கறது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் LCM and GCD, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். அதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. போடலாமா? ரைட். ஸோ லெட் ஜிசிடி இஸ் ஈக்குவல், ஜிசின்றது ஹெச்சிஎஃப் தான், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. அடுத்தது எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 60 டைம்ஸ்னா 60 into எக்ஸ். அவன் என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ் இன்டூ 60x இஸ் ஈக்குவல் டு 34,560. அப்போனா 60x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 34,560 டிவைடட் பை 60. சாரி 60 இல்லை, இங்கே அடுத்த ஸ்டெப்பு. So x square is equal to 34,560
divided by 60. So 0 0 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து 6 வந்து இப்போ இது பார்க்கலாம்ல 6 ஆல எது டிவைட் ஆகும்னு பார்க்கலாம் இல்லையா? இது ஆயிடும் 2 ஆல் ஆயிடும் லாஸ்ட் நம்பர் இது. அப்புறம் 3 + 4 7 7 + 5 12 + 6 18 3 ஆல் ஆகும். அப்போ இதை டிவைட் பை 6ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ டிவைட் பண்ணினா என்ன வரும்? 5 6 ஆர் 30 45 7 6 ஆர் 42 36ல 576 576 எதனோட ஸ்கொயர்? 24. Yes. So it is called what? 24 ஓட ஸ்கொயர். நீங்க வந்து 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர் வரை ஞாபகம் வச்சுங்க. 25 ஸ்கொயர் வந்து 625. அது மெமரியில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ 576 எதோட ஸ்கொயர்? 24 ஓட ஸ்கொயர். Therefore x is equal to what? 24. சரிதானா? இப்போ வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தான் கேட்குறான். இப்போ ஜிசிடி வந்து இது வந்து ஜிசிடி ஆகி போச்சு. அடுத்தது எல்சிஎம் வந்து 60x 60 into 24 1440. 6 into 24 1144. பக்கத்துல 0. So இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வாட்? ஆன்சர் இஸ் வாட்? டிஃபரன்ஸ் 1440 minus 24. That is 1416. இருக்கா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். இப்போ புரியுது எப்படி போனோன்னு தெரியுதா? ஏற்கனவே ஒரு சம் போட்டுருக்கோம் இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஜிசிடி மாதிரி 60 மடங்குனாவே ஜிசிடி வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. எல்சிஎம் வந்து 60 மடங்கு 60 எக்ஸ்ன்னு சொல்லிடுறோம். அங்க வந்து என்ன சொல்றோம்? ப்ராடக்ட் ஆஃப் 2 பாசிட்டிவ் நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் சொல்லிட்டான். நமக்கு ஃபார்முலா தெரியும். எல்சிஎம் இன்டு ஹெச்சிசிடி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இங்க ஹெச்சிசிஎஃப் வந்து எக்ஸ், இது வந்து 60x. அதான் எக்ஸ் இன்டு 60x இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்க. அப்போ எக்ஸ் இன்டு 60xன்றது 60x ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் தட் நம்பர் டிவைடட் பை 60. சிம்பிளிஃபை பண்ணுமா? இது இல்லை, டிவைட் பண்ணுமா 576 வரும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 576னா அது எதனோட ஸ்கொயர்னா 24ஓட ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 24. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இன்னொன்னா கண்டு இப்படியும் போடலாம். என்ன பண்ணா இதுதான் போட்டது ஈஸி. இப்போ டிஃபரன்ஸ் வந்து அது 59x 59 into 24 பண்ணோம். அது கொஞ்சம் பெரிய மல்டிபிளா இருக்கும் இல்லையா? அதனால இப்படி போட்டு கண்டுபிடிச்சிடுங்க. சரிதானா? எனி டவுட்? என்னம்மா அந்த டவுட்டு கழுத்து புரியலையா? டிஃபரன்ஸ்ன்னு எழுதிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. என்னம்மா அப்படிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட். இரு எண்களின் கூடுதல் 2000. அவற்றின் மீப்போமா 21879 எனில் அந்த எண்களை காண்க. தி சம் ஆஃப் 2 numbers is 2000 and their LCM is 21879. ஃபைண்ட் தி நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறேன். இதுலேயே எந்த ஆன்சர் இருக்கும்னு ஒரு கண்டுபிடிக்க முடியுதா உங்களால? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers தானே அது. இதுமா சொல்கிறேன் இது 7 3s are 21. எண்டிங் நம்பர் 1 அங்கே 9 இருக்குது. ஸோ இது கிடையாது. சரிதானா? 9 1s are 9 இருக்குது. ஸோ இது சான்ஸ் இருக்கு. 9 11s are 11, அதுவும் சான்ஸ் இருக்கு. 3 7s are 21 சான்ஸ் இல்லை, ஏன்னா எண்டிங் நம்பர் 1. ஸோ சூஸ் வி ஹவ் டு சூஸ் 2 தான் வரணும். சரிதானா? 1. இப்போ இங்கே வந்து 21,879. இது வந்து 9 தானே. 10 times ஆஃப் இதை போடுங்க. இதை 10 போட்டு இதை போடுங்க, 19,000 தான் வரும். 9ன்னா அதை விட கம்மியாக தான் வரும். அப்போ தட் ஆன்சர் மஸ்ட் பி இதா இல்லையா? புரியுதாமா? அப்போ இது கிடையாது. 3 7s are 21 எண்டிங் நம்பர் 1 ரூல்ட் அவுட். 3 7s are 21 எண்டிங் நம்பர் 1 ரூல்ட் அவுட். இப்போ 9 1s are 9 இது ஒரு சான்ஸ். 9 11s are 99 11 சான்ஸ். இப்போ 9 into 1991. அப்போ இது வந்து 10 டைம்ஸ்னால என்ன ஆகும்? 19,910 தான் வரணும் மல்டிபிள் பண்ணா. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers தானே அது. ஸோ அப்போ இது கிடையாது. இப்போ 11 டைம்ஸ்னா சான்ஸ் இருக்கு. ஸோ இது சூஸ் பண்ணலாம். இது வந்து குயிக்காக போடுறதுக்காக சொல்றது. ஆனால் மெத்தட் வந்து இப்போ நம்ம எப்படி போடுவோம்? 1 number is எக்ஸ், 2 நம்பரும் சேர்த்தா 2000. 2 நம்பரும் சேர்த்தா 20ன்னு சொன்னா ஒரு நம்பர் 5னா அடுத்த நம்பர் இஸ் வாட்? 2 sum of 2 numbers is 20. 1 number is 5. What is the other number? எப்படி பண்ணீங்க? 20 minus 5. அப்போ என்ன பண்ணும்? another number is 2000 minus x. சரிதானா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இது ரெண்டுத்தையும் பண்ணாலே நமக்கு என்ன ஒன்று ஆக்சுவலி வந்து அந்த எல்சிஎம் வந்துன்றத ஒன்று சாதாரணமாக 3 and 5ன்னு வச்சுக்கோங்க. 3 5க்கு வாட் இஸ் தி எல்சிஎம்?
15 மல்டிபிள் தானே 3 into 5 15 வரும். அதே மாதிரி this into this equal to அதாவது 2000 minus x into x is equal to 21,879. எடுத்து எழுதலாமா? இப்போ 3 5 பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா this into this அது வந்துச்சுனாலே that is called LCM. அதான் மொத்தமாக எழுதுவோம். ஓகேவா? புரியுதா இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2000 into x 2000x minus into minus x square is equal to 21,879. ஃபேக்டரைசேஷன். இப்போ x ஸ்கொயர் மைனஸ்லாம் அந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி போச்சுன்னா என்ன வரும், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்படி போச்சுன்னா இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2000x, இது இந்த பக்கமே இருக்குது, பிளஸ் 21,879 is equal to 0. எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துருவாங்க. மைனஸ் இது பிளஸ் அப்படியே இருக்கும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபேக்டரைசேஷன் தெரியுமா? தெரியும் இல்லையா? அதாவது சப்போஸ் இப்படி சொல்றாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 30x plus 15 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. நான் இந்த 3 5 வச்சு போறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா கொஞ்சம் சின்னதாக சொல்லிட்டு அப்புறம் பெருசுக்கு போறேன். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஹஸ் 2 வேல்யூஸ், எக்ஸ் ஹஸ் 2 வேல்யூஸ். அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 1 இருக்குதா அர்த்தமா, லாஸ்ட்ல என்ன இருக்கு, அப்போ 1 into 15 போடணும். இஸ் ஈக்குவல் டு வாட், 15. இப்போ 3 மெத்தட் பிரிச்சுக்கணும். 15 எப்படி பிரிக்கலாம்னா 1 into 15 பிரிக்கலாம், 3 into 2 பண்ண அது முடியாம 7.5 வரும்ல, அப்போ 3 into 5 திரும்ப 5 into 3 தான் வரும். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் பண்ணா 15 வரணும், ஆட் பண்ணா நடுவில் இருக்க நம்பர் வரணும். சாரி, இப்போ 8x இது 30x இல்லை 8x. ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணா 15 வரணும், ஆட் பண்ணா 8 வரணும். இப்போ என்ன பாருங்க, அப்போ என்ன சொல்லணும், இதை எக்ஸ் ஸ்கொயர் இதை 8x பிரிக்கிறோம், 3x பிளஸ் 5x பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் எது காமனா இருக்கு, எக்ஸ் காமனா இருக்கு, வெளியே எடுத்துறீங்க. அப்போ எக்ஸ் இந்த பிளஸ் போட்டுட்டு இந்த 3 போட்டுறீங்க. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 3 கொஞ்சம் தள்ளி அப்படியே எடுத்து போட்டுருணும். போட்டுட்டு இங்க 5x வருதா, பிளஸ் 5x எதை மல்டிபிள் பண்ணா இங்க 5x வரும், பிளஸ் 5 சிம்பிளோட சொல்லணும், பிளஸ் 5. இப்போ பாருங்க, பிளஸ் 5 into 5x பிளஸ் 5x பிளஸ் 5 into பிளஸ் 3 15 ஆயிடுச்சு, ஈக்குவல் டு 0. From these two, which one is constant? x plus 3 is the constant. இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு, இது இந்த ரெண்டுத்துக்கும். இப்போ மீதி என்ன இருக்கு, x இந்த பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போனா this into this equal to 0ன்னு சொன்னா either x plus 3 is equal to 0 இருக்கணும், ஏன்னா மல்டிபிள் 0 வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று 0 இருக்கணும் இல்லையா, or x plus 5 is equal to 0. அப்போ here x is equal to அந்த பக்கம் போச்சுன்னா -3 or x is equal to -5. இதான் ஆன்சர். x ஓட வேல்யூ வந்து என்னது, -3 or -5. இதான் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ஸோ இதே சேம் அனாலிசிஸ் தான் இங்கே பண்ணணும். இங்கே மைனஸ் வந்துருக்கு, அதே மாதிரி இப்போ இங்கே மைனஸ் வந்ததுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல பார்க்கணும். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நெக்ஸ்ட் போலாமா, ஐ மீன் நெக்ஸ்ட் பேஜ் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2000x அப்புறம் பிளஸ்ஸா பிளஸ் 219. இப்போ இதுதான் நம்ம எடுத்துக்கணும். 20 மல்டிபிள் வந்து 21879 பிரிச்சிடறோம். பிரிச்சுட்ட பிறகு நமக்கு அங்கே ஆப்ஷன்ல என்ன இருக்கு, 11 தானே இருக்கு, 9 இருக்கு, 11 இருக்கு. இப்போ 9 நாள் ஆகுமா பாருங்க, 2 + 1 3, 3 + 8 11, 20 27, 9 நாள் ஆகும். ஸோ 9 into இப்போ 9 நாள் டிவைட் பண்ணிங்கன்னா வரும், 2 9s are 18, 3 38னா 4 9s are 36, 27னா 3 1. ஸோ தானா 9 into அங்கன்னா வந்துச்சு 19 சம்திங் வந்துச்சு. ஸோ அது ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து 11 டிவைட் ஆகுதா பார்க்கலாமா,
2 plus 8 alternate பாருங்க 10 10 plus 9 19 இது விட்டு போனது 1 plus 7 8 19 minus 8 11 அப்போ 11ல டிவைட் ஆகும்னு அர்த்தம் ஓகேவா ஸோ 11 இது வந்து இன்டூ ஓகேவா இன்டூ 11ல பார்த்தீங்கன்னா 1 11s are 11 மீதி 10 108ல 9 times 99 திரும்ப அவ்வளோ வரும் 99 97 97ல வந்து 8 times திரும்ப 9 times சரிதானா ஆனா இங்க வந்து மைனஸ் வருது என்ன வருது மைனஸ் அப்போ ஆனா நம்ம எல்லாம் பிளஸ் பிளஸ் போட முடியாது இல்லையா ஸோ யூ புட் மைனஸ் மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் ஆட் பண்ண மைனஸ் 2000 வந்துடுதா ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 1989x பிளஸ் 21879 equal to 0. From these two, which one is constant? X is constant. X minus 11. X squareல வந்து x வெளியே எடுத்துட்டீங்க x minus 11. திரும்ப இந்த x minus 1 தள்ளி போட்டுக்கணும் அப்படியே போட்டுக்கிட்டு இங்கே மைனஸ் வருது இல்லையா ஸோ மைனஸ் என்ன மல்டிபிள் பண்ணா இங்க இந்த x 1989 வரும் 1989 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாதான் அங்க வந்துருச்சு இல்லையா ஈக்குவல் டு 0. From these two, x minus 11 into x minus இது ரெண்டுத்து காமன் x minus 11 இது வந்து x minus 1989 equal to 0. Either x minus 11 is equal to 0 or x minus 1989 is equal to 0. Here x is equal to 11 or x is equal to 1989. Option C is the answer. அந்த ரெண்டு நம்பர் வந்து ஒன்று வந்து 11 ஒன்று வந்து 1989 சரிதானா புரியுதா இல்லைங்களா இதை ரூட் ஃபேக்டரைசேஷன் அது சம்டைம் பின்னாடி ஒரு சொல் அல்ஜிப்ரா நான் அகைன் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி போனேன் சும்மா அதான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னாது ஓகேவா சிலருக்கு புரியாது அது ஃபேக்டரைசேஷன் விட்டுருப்பீங்க இல்லையா சாய்ஸ் இல்லை ஸ்கூல் படிக்க சொல்ல இதுக்காக பண்ண சொல்லுங்க அடுத்த பேஜ் சொல்கிறேன் இந்த மாதிரி பெரிய சம கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஐடியாவோட கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு எல்லாமே சாய்ஸ் 4 கொடுத்தாங்கன்னா 2 வந்து ரூல்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த 2ல் தான் நம்ம இதுவா அதுவான்னு சூஸ் பண்ணணும் அதில் எப்படி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறது கொஞ்சம் ஐடியா பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் பேஜ் போவா போயிடுச்சு இது கண்டினியூஷன் next 3 மெத்தட் சொல்லுவாங்க அந்த 1 into 21,879 நாங்கள் போட்டுருந்தோம் பிரிச்சுக்கணும் எது மல்டிபிள் பண்ணா 2 எது வந்து நடுவில் இங்கே டேலி ஆகுதுன்னு பார்க்கணும் இங்கே ரெண்டுமே மைனஸ் வந்துச்சு சம்டைம்ஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வரும் அங்கே ஆன்சரில் மைனஸ் வரும் மேலே மைனஸ் இங்கே ஏதாவது ஒரு மைனஸ் வந்ததுன்னு வச்சுங்க அங்கே மேலே மைனஸ் வரும் அப்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வரும் அதை நம்ம அல்ஜிப்ரா பார்க்க சொல்கிறேன் கட் பண்ணிங்க சீக்கிரம் போகலாம் வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு மீ பெரு பூவா ஈக்குவல் டு மீ சிறு பூ மீ சிறு பூவா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மீ சிறு மா மீ சிறு பூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மீ பெருவா அதான் மாறி இருக்கு இல்லையா மீச்சிருப்போம் இதில் பாருங்க ஃபைண்ட் தி கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஜிசிடி இஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம் அப்புறம் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜிசிடி எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தேன் ஜிசிடி இந்த மாதிரி போட்டால் கிரேட்டரு இது வந்து ஈக்குவல் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் ஈக்குவல் சொல்கிறாங்க ஸோ இது 4த்துல எது கரெக்டு 4th ஒன் தான் ஏன்னா எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இல்லை ஜிசிஎம் இதுவும் அப்போது ஜிசிடி வந்து சின்னது இல்லை ஈக்குவல்ன்ற அந்த ஈக்குவல்ட்டு வந்தாலே அடிபட்டு போச்சு அப்போது எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஜிசிடி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் 4 ஆப்ஷன் டி
போலாமா? ஜிசிடியோட எல்சிஎம் தான் அதிகமாக இருக்கும், ஜிசிடியோட ஷார்ட் இருக்கு. ஓகேவா? 2a 5a 7a என்ற 3 எண்கள் மீச்சிறு பொது வகு எண் எது? If 3 numbers are 2a 5a 7a, what will be their LCM? 70. ஏன்னா 2a 5a 7a எல்லாத்துக்கும் எது காமனு? ஏ. அதுக்கப்புறம் 2 5 7 எல்லாமே வாட் நம்பர்? பிரைம் நம்பர். மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 2 5s are 10, 10 7s are 70. 70a is the answer இல்லையா? அதான் என்னது? 2a 5a 7a. a is the common. 2 5 7. ஸோ மல்டிபிள் பண்ணோமா 70a. ஏன்னா எல்லாம் ஒன்று தானே இருக்கு. ஸோ 2 5s are 10, 10 7s are 70. 70a is the answer. That is option A. ஓகேவா? இது சிம்பிள் தானே. ஒரு 2 70a கொடுத்துருக்காங்களா? டியும் அதே தான் இருக்கு இல்லையா? அதை மேக் இட் 70. 90a மாத்திங்க. ஏன்னா 2 70a வருது இல்ல? யாருமே சொல்லியா? டியும் அதே தான் வருது இல்லையா? இந்த மாதிரி அங்கே கொடுத்துட்டான்னா கொஸ்டின் அட்டன் பண்ணாலே மார்க் கொடுத்துருவாங்க, எக்ஸாமில் கொடுத்துட்டான். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? 16 மீப்போவாகவும் 336 அவைகளின் மீப்போமாகவும் உடைய இணை எண்களின் பற்றி கீழ்கண்டவர் நாம் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இணை இல்லை. ஒரே ஒரு இணை அப்படிப்பட்டதாக உள்ளது. 2 அப்படிப்பட்ட இணை உள்ளன. அப்படிப்பட்ட அநேக இணைகள் உள்ளன. About the number of pairs which have 16 as their HCF and 136 as their LCM, we can definitely say that no such pair exists, only one such pair exists, only two such pair exists, many such pair exists. சம புரிஞ்சுதா? 16 HCF ஆகும், 136 LCM இருக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறாங்க. அதான் மீனிங். அதாவது 16 வந்து அந்த 2 நம்பரோட HCF, 136 வந்து அதோட LCM. சம் எழுதிங்க ஃபர்ஸ்ட். இப்போ எல்சிஎம்ல HCF அடங்கி இருக்குமோ அடங்கியிருக்காதா? அடங்கியிருக்கும் இல்லையா? அடங்கியிருந்தா தான் அது இதில் வரும். அப்போ இந்த 136 தானே எல்சிஎம் சொல்றான். அதில் இந்த 16 டிவைட் ஆகுதா பாருங்க. 16 9 16s are 144, 8 16s are 128, ஆனால் 136 இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 16. அப்போ என்னது இது? அப்போ HCF அதில் எல்சிஎம்ல இல்லை. அப்போனா ஆன்சரு நோ சச் பேர் எக்ஸிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே. புரியுதா இல்லையா? அதாவது ஜிசிடி எல்சிஎம், நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஜிசிடி எடுத்துட்டு மீதி இருக்கிற எல்சிஎம் எல்லாம் விட்டு எழுதுவோம். அப்போ எல்சிஎம்ல ஜிசிடி இருக்குதானே? அப்போ இங்க வந்து சொல்றான் எல்சிஎம் வந்து 136 சொல்றான். அப்போ 136ல 16 டிவைட் ஆகணுமா ஆகக்கூடாதா? ஆகலையே. ஸோ 8 டைம்ஸ்னா 128 வருது. 8 16s ஆர் 9 16s ஆர் 144 ஃப்ராக்ஷன்ல வருது. ஸோ அப்போ நோ சச் ஃபார் எக்ஸிட்ஸ். ஓகேவா? புரிஞ்சது இல்லையா சம்மு? அதுதான்ப்பா, அது அடுத்த சம்ல வருது பார்ப்போம். முடிச்சிட்டீங்களா? போலாமா? சம்மதம் பெருசா இருக்கு இல்லையா? எழுதுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா?
ஓகேம்மா, நீங்க கேட்ட சம் வந்துருச்சு பாருங்க. 2 எண்களின் கூட்டுத்தொகை 248, மேலும் அவற்றின் மீப்பேவா 31. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எத்தனை? 1, 2, 3, 4. The sum of two numbers is 248 and their HCF is 31. What is the number of such pairs of numbers satisfying the above condition? இங்க வந்து sum of numbersன்னு சொல்றான். இருக்கட்டும், ஒரு HCF-உம் ஒரு LCM சேர்த்தாலும் அது divisible by HCF தானே வரணும். அதாவது LCM இருக்கு, GCD இருக்கு, ரெண்டுத்தையும் வந்து இதுவும் GCD டிவைட் ஆகும், இது GCD டிவைட் ஆகும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் GCD டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ இப்போ 248 வந்து அவன் HCF டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணணும்? 248 டிவைடட் பை 31, 1 டைம் 8 டைம்ஸ், ஸோ 8 டிவைட் ஆகுது. சரிதானா? அப்போ இதோட பேர் என்னவா இருக்கணும்னா, இப்போ 8 தான் வந்து ரேஷியோல வந்து டோட்டல் பார்ட் 8. அப்போ அங்க 1:4 சொல்றாங்க, 1x 5x சொல்ற மாதிரி அது 5 பார்ட். அப்போ இது என்ன வேணா இருக்க சான்ஸ் இருக்கு? 1:7 இருக்கலாம், இல்ல 2:6 இருக்கலாம், இல்ல 3:5 இருக்கலாம், இல்ல 4:4 இருக்கலாம் இல்லையா? அதாவது HCF ஒரு பங்காவும் LCM வந்து 7 பங்கா இருக்கலாம். இது வந்து 2 பங்கா இருக்கலாம், அது 7 பங்கா இருக்கு, 6 பங்கா இருக்கலாம், இது 3 பங்கா இருக்கலாம், 5 பங்கா இருக்கலாம், இது 4 பங்கா இருக்கலாம், 4 பங்கா இருக்கலாம். இப்போ 4 சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல ரூல்ட் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ 2:6 சொன்னோமா டிவைட் ஆயிடுது இல்லையா? GCDல 2 காமனா இருக்க, இது 2 டைம்ஸ், அப்போ 2 டைம்ஸ்னா இது 62 வந்துடும், 31னா. அப்போ 6 into 31 அது வந்துச்சுன்னா அப்போ ரெண்டுமே வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அங்க 62 ஆகி போயிடுது, நாட் 31. ஸோ அப்போ ரூல்ட் அவுட். சிமிலர்லி இதுவும் ரூல்ட் அவுட். நான் சொல்ல புரியுதுங்களா? புரியலன்னா சொல்ல அகைன் ஐ வில் டெல் யூ. அதாவது இப்போ இங்க வந்து சம்முன்னு சொல்லிடுறான். இப்போ சாதாரணமா நம்ம LCM அண்ட் GCD இருக்கு. GCD வந்து இப்போ 5ன்னு வச்சுங்க, LCM வந்து 20. சப்போஸ் இது ரெண்டுத்தையும் வந்து இதுவும் 5ஆல டிவைட் ஆகும், GCD 5ஆல தான், 20யும் 5ஆல ஆகும். ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 25. GCD 5 தானே, 5ஆல ஆகுதா? ஆகுது இல்லையா? அப்போ என்னன்னா அதுதான் இங்க கொடுத்துருக்கான். ரெண்டோட கூட்டுத்தொகை 248 சொல்லிட்டான். அங்க நம்ம 25க்கு பதிலாக இங்க 248 கொடுத்துருக்கான். GCD நம்ம 5ன்னு சொன்னோம், இங்க வந்து 31 சொல்றான். அதனாலதான் 248 டிவைடட் பை 38னா டிவைட் ஆகுது. ஸோ 8 மடங்கு ஆகுதுன்னு அர்த்தம், ரெண்டும் சேர்த்து. அப்போ அது எப்படி இருக்கலாம்? இது GCD தான் கம்மியா இருக்கும், HCF 1 மடங்கா இருக்கும், அது 7 மடங்கா இருக்கும், இல்ல 2 மடங்கா இருக்கலாம், இல்ல 6 மடங்கா இருக்கலாம், 3 இல்ல 5 இல்ல 4 திரும்ப வர சான்ஸ் இல்ல. ஏன்னா திரும்ப வந்து 5 3 தான் வந்துருச்சு இங்கே. இது வந்து GCD வந்து அதிகமா இருக்காது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது 2 டைம்ஸ், நான் 2 into 31 62 வந்துருத. அப்ப 62னா இது 6 டைம்ஸ்னா அங்க ஒன்னா வரும், இங்க GCD 62 ஆயிடுது, நாட் 31. அப்போ இது ரூல்ட் அவுட். அதே மாதிரி 4 டைம்ஸும் ரூல்ட் அவுட். ஈவன் நம்பர்ல மாட்டிக்கும், டிவைட் ஆயிடும். அப்போ 1,7 3,5 தான் சான்சஸ். அப்போ ஆன்சர் இஸ் B. 2 chances are there. புரியுதா இல்லையாமா? இப்ப புரிஞ்சுதா? சிலருக்கு புரியலன்னா சொல்லுங்க, அகைன் ஐ வில் டெல் யூ. புரிஞ்சுதா? புரியலன்னா சொல்லுங்கன்ற. எல்லாரும் புரிஞ்சுதா? ரைட். ஓகேவா? போலாமா நெக்ஸ்ட்?
a cube b power 4 a b power 5 a square b square b power. That is find the LCM of. ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம் இல்லையா? நான் எல்சிஎம்னா என்னது? ஹையஸ்ட் ஃபேக்டர் எழுதணும். என்னது ஏ இதில் என்ன எழுதணும்? ஏ கியூப் எழுதலாமா? பியில் அப்போனா அது ஆன்சரு. தட் இஸ் ஆப்ஷன் இஸ். அவ்வளோதான். வெரி குட். சம் எழுதிங்க, அடுத்தது போயிடலாம். (65, 117) ஆகிய எண்களின் பொது காரணியின் 65m + 117n என்ற முறையில் எழுதினால் m மற்றும் n இன் மதிப்புகள் யாவை? If the highest common factor of 65 and 117 is expressed in the form of 65m + 117n, then find the value of m and n என்றாங்க. ஓகேவா? இப்போ highest common factor of 65 and 117 இதில் வரும் பாருங்க. 13 5 times 9 times. So highest common factor is what? 13. HCF is equal to 13. நான் சொல்றேன், if the highest common factor of this one is expressed in the form of இந்த 13 தான் வந்து இந்த 65m plus 117n வரணும் வந்ததுன்னா இந்த 13 வரணும்ன்றாங்க. ஃபார்ம் ஆனால் அப்போ எம்மோட வேல்யூனா என்னோட வேல்யூனான்னு கேட்குறாங்க. சரிதானா? ஆமா, அதான் அப்படி சும்மா இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் பாருங்க. இப்போ 3 போடுறீங்கன்னு வச்சிங்களேன், இதை 2 போட்டீங்கன்னா ப்ளஸ் ஆகிடுது, வராது. இது 3 போடுறீங்க, இது மைனஸ் போடுறீங்க. 3 × 65 எவ்வளோ வருது பாருங்க? 195. அப்புறம் -1 பண்ணால் 195 - 117 அதுவும் வரல. 2 போட்டு பாருங்க, 130 - 117 வந்துடுச்சு 13. அங்கே 2 போட்டுட்டு -3 போட்டிங்கன்னா மைனஸில் வருது. ஸ்ட்ரைட்டாகவே ரூல்ட் அவுட். அப்போ ஆப்ஷன் சி. அப்போ m is equal to 2 and n is equal to -1. புரியுதா உங்களுக்கு? ஆப்ஷனில் நமக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இதெல்லாம் எகிரி போயிடும்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ்னால போயிடுச்சு. எங்கே 65ன்னு வர சொல்லும். ஏன்னா 13 தான் வரணும், நமக்கு ஜிசிடி தான் வரணும் இந்த ஈக்குவேஷனுக்கு. அப்போ எது வருதுன்னு பார்த்தோமா, நெக்ஸ்ட்டில் வந்து அந்த மைனஸ்னு வர சொல்லும். இது 2 டைம்ஸ்னா 130, 2 × 65. இது வந்து மைனஸ்னா -117, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -117. ஸோ 130 - 117 is 13. அப்போ தட் மஸ்ட் பி m is equal to 2, n is equal to -1. ஓகே. போலாமா? நெக்ஸ்ட்டு 4 வெவ்வேறு மின்னணு உபகரணங்கள் எழுப்பும் ஒலி இடைவெளிகள் முறையே 30 நிமிடங்கள் மற்றும் 1.5 மணி மற்றும் 1 மணி 45 நிமிடங்கள். அவை அனைத்தும் நண்பகல் 12 மணிக்கு ஒன்றிணைந்து ஒலி எழுப்பினால் அடுத்து எப்பொழுது ஒன்றிணைந்து ஒலி எழுப்பும்? 4 different electronic devices make a beep after every 30 minutes, 1 hour, 1.5 hours, 2, and 1 hour 45 minutes respectively. All the devices beeped together at 12 noon. They will again beep together at what time? அப்படின்னு கேட்குறாங்க. சம் எழுதிங்க. ஸோ 30 minutes, 1 hour, 1.5 hours and 1 hour 45 minutes. எல்லாத்தையுமே வந்து மினிட்டாக கவுண்ட் பண்ணிக்கலாமா? அப்போனா வரும் 30 minutes, 1 hourனா 60, 1.5 hoursனா 90, 1 hour 40 minutesனா 105. ஓகேவா? இதுக்கு எல்சியம் பார்க்கலாம், வேற ஒன்றுமே இல்லை. எது பார்க்கலாம்? எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகணுமா? 2ஆல் பத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓ இஸ் 5. வெரி குட். 5. அப்போ 6, 12, 16, 18, 21. ஓகேவா? அகைன் 2 பார்த்துருவோம். 3, ஏன்னா 5 2s are 10, அது ஈஸியாக இருக்கும். 3, 6, 9, 7. அடுத்தது 3, 1, 2, 3, 7.
prime ஆகி போச்சு. What is the LCM now? LCM is equal to 5 into 2 into 3 into 2 into 3 into 7. 5 2s are 10 அப்படியே வச்சுக்கோம். இது வரையும் பார்த்தீங்கன்னா 3 7s are 21, 21 2s are 42, 42 into 3 1, 42 into 3 na 126 into 10 1260. கரெக்டா? 120 கரெக்டா பாருங்க. 7 3s are 21, 21 into 6 126 into 10 1260 minute. சரிதானா? ஸோ இதை வந்து மினிட்டை வந்து அவரா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 1260 டிவைடட் பை 60, ஏன்னா மினிட் தானே அது. அப்போ 2 into 120 60 1, அப்போ 21 hours. அர்த்தம் 21 hours பொறுத்து தான் எல்லாம் ஒன்னா சவுண்டு கொடுக்கும், பீப் சவுண்டு வரும். இப்போ இங்க எத்தனை மணிக்கு பண்ணியிருக்காங்க? 12 noon சொல்றான். 12 noonனா 12 noon. அப்போ இன்னொரு 12னா மிட் நைட் வந்துருமா? அதுக்கப்புறம் 21 மீதி எவ்வளோ? 9. அப்போ 9 AM. இது வந்து மிட் நைட். இது ரெண்டும் சேர்த்தா 21. இப்போ 12 noonல ஆரம்பிச்சது, ஒலிக்க ஆரம்பிச்சதுன்னா அடுத்து 21 hours பொறுத்து தான் வரும். ஃபர்ஸ்ட் 12 hoursனா மிட் நைட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கும் 9. அப்போ 9 AM. 9 AM இஸ் இது ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். புரியுதா இல்லையா? ஓகேவா? இந்த 21 hours அந்த 12 noonல இருந்து கூட்டிகிட்டே வரணும். 24 hoursனா அடுத்த noon சொல்லலாம், அதுக்கப்புறம் 3 hour கழிச்சு 9 AM சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். இருக்கா? டவுட் இருக்கா? அதில் வெறும் எல்சிஎம் தான், வேற ஒன்றுமே இல்லை. எல்சிஎம் எடுத்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணுறோம் அவரா, அந்த ஹவர்லேருந்து அதை ஆட் பண்ணி சொல்லிடுறோம், அவ்வளோதான். இருக்கா? டவுட் இருக்கா? இன்னும் 6 sums தான் இருக்குது, முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? போகலாமா நெக்ஸ்ட்டு? அதாம்மா 12 noonல தான் முதல்ல அடிச்சிருக்கு. 12 noonல ஆரம்பிக்குது. அதுலேருந்து 21 hours ஆட் பண்ணுங்க. இன்னைக்கு மத்தியானம் 12 மணி, அது கூட 21 மணி நேரம் சேருங்க. ஒரு 12 மணி நேரம்னா மிட் நைட் ஆகிடுதா? 21ல் 12 போச்சுன்னா மீதி 9, அப்போ காலையில் 9 மணி அப்படி பார்க்கலாம். இல்லாட்டினா இன்னைக்கு மத்தியானம் 12 மணி, 24 hours அடுத்த நாள் 12 மணி, ஆனால் 21 மணி நேரம் தான், 3 மணி நேரம் குறையுது. 12ல் 3 மணி நேரம் குறைச்சு 9 AM அப்படின்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? அப்போ போலாமா நெக்ஸ்ட்? XYZ தனித்தனியாக ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கின்றன. மூணும் சேர்ந்து வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளும்? இது நான் இதில் வந்துடுச்சு, இந்த சம்மில் டைம் அண்ட் ஒர்க் இது. ரைட், போடுவோம். நோட் பண்ணிங்க, எழுதிட்டீங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணோம், ஒருத்தர் ஒரு வேலையை முடிக்கிறதுக்குன்னா 1 hourல எவ்வளோ செய்வோம்? இப்போ எக்ஸ் வந்து 6 மணி நேரம் செய்கிறான்னா அப்போ 1 hourல எவ்வளோ செய்வார்னு பார்க்கணும். ஸோ 1/6 பார்ட் செய்வார். அதே மாதிரி ஒய் வந்து 1 hourல வந்து 1/4 பார்ட் செய்வார். இசட் வந்து 1/12 செய்வார் 1 hourல. அதாவது எக்ஸ் வந்து 6 மணி நேரத்தில் முடிச்சுட்டு அப்போ 1 hourக்கு எவ்வளோ செய்வார்? 6ல் 1 பாகம் செய்வார். அதே மாதிரி ஒய் வந்து 4 மணி நேரத்தில் முடிகிறாருன்னா அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செய்வார்? 4ல் 1 பாகம் செய்வார். இசட் வந்து 12 மணி நேரம் எடுக்கிறாருன்னா 1 hourக்கு எவ்வளோ செய்வார்? 12ல் 1 பாகம் தான் முடிப்பார். 3 பேருமே சேர்ந்து 1 hourல எப்போ எடுப்பாங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். அப்போனா வரும் 1/6 + 1/4 + 1/12. 3 பேரை தனியாக 1 hourல எவ்வளோ சேர்ந்து செய்தாங்கன்னா எல்சிஎம் இஸ் வாட்? 12. 12ல் 6 வந்து 2 times, 2 ones are 3 times 1 time. That is equal to 6/12. சிம்பிளிஃபை பண்ணினா 1/2. ஸோ 3 பேரை சேர்ந்து 2ல் 1 பாகம் செய்திருவாங்களாம். அப்போ எவ்வளோ நாள், எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க? தலை கீழே போட்டுருணும். 2/1 இஸ் ஈக்குவல் டு 2 hours முடிச்சிருவாங்க. 1 hourல 2ல் 1 பாகம் செய்திருவாங்க. முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உல்டாவை போட்டுருணும், 2/1. ஸோ 2 hours முடிச்சிருவாங்க. ஆன்சர் இஸ் டி, 2/1. புரியுதா இல்லையா? டைம் அண்ட் ஒர்க் ஒரு சொல்ல கிளியரா சொல்றேன். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்கில் வரும் இந்த சம்மு, இதில் கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? மூவேறு சாலை சந்திப்புகளில் உள்ள சாலை பாதுகாப்பு விலைகள் காலை 8 மணிக்கு ஒரே நேரத்தில் மாற்றமடைகின்றன. 3 முறை 30 வினாடிக்கு ஒரு தரம், 72 வினாடிக்கு ஒரு தரம், 45 வினாடிக்கு ஒரு தரம் மாறுகின்றன. 8 மணிக்கு முற்பகலா?
ஆஃப்டர் 8 AM. பின்பு மீண்டும் இம்மூன்றும் எப்பொழுது ஒரே சமயத்தில் மாறும்? Traffic lights at 3 different junctions change simultaneously at morning 8 AM. The first light changes once in 30 seconds. The second one is second one in 72 seconds and third one is 45 seconds. After 8 AM, which is the next time they change simultaneously ன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? 3 டிராஃபிக் சிக்னல் ஒவ்வொன்றும் வந்து 8 மணிக்கு தான் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒன்று வந்து 30 செகண்ட்ஸில் மாறும், ஒன்று 72, ஒன்று வந்து 45 ஆகும். ஸோ அப்போ 3 எப்போ இதுவாகும்னு கேட்குறாங்க. இதே தான் எல்சிஎம் தான் எடுக்கணும். என்ன பண்ணோம்? எல்லாமே செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. 30, 72, 45. என்ன எடுக்கலாம்? 2 15, 36, 45. Next 3 5, 12, 15. திரும்ப 5 எடுத்தோமா 1, 12, 3. 3 எடுத்தீங்கன்னா 1, 4, 1. இதை நிறுத்திக்கலாம், ஏன்னா 4 மட்டும் தானே வந்திருக்கு. அப்போ 2 5s are 10 அப்படியே வச்சுங்க. 3 3s are 9, 9 4s are 36. 36 into 10 வந்து 360 செகண்ட்ஸ். எல்சிஎம் வந்து என்னது? 360 செகண்ட்ஸ். இப்போ வந்து அவன் என்ன சொல்றான்னா 8 மணின்னு சொல்றாங்க. இப்போ 360 செகண்ட்ஸை வந்து நம்ம மினிட்டா மாத்தலாமா? அப்போ என்ன பண்ணுவீங்க? 360 டிவைடட் பை 60 அப்படின்னா 6 மினிட்ஸ் ஆகுது. 6 மினிட்ஸ். அப்போ மணி 8 மணிக்கு ஆரம்பிச்சு அதோட எத்த ஆரம்பிக்கும்? 8 மணி 6 நிமிஷம். 8.06 8.06 AM. B. Option B is the sum. புரியுதா இல்லையாமா? புரியல? யாருக்கு புரியல? இன்னும் புரிஞ்சதாமா? இப்போ புரிஞ்சதா இருந்தது? அதாவது 360 செகண்ட்ஸ் அதை வந்து மினிட்டா கன்வெர்ட் பண்ண 360 by 60 டிவைட் பண்றோம். அப்போ 6 மினிட் ஆகுது. 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணுச்சுன்னா அடுத்த 6வது நிமிஷம் தானே வரும். அப்போ 8ல இருந்து 6 நிமிஷத்தை கூட்டினா 8.06. 8 6ன்னு சொல்லிடக்கூடாது, 8.06 முற்பகல் சொல்லிடணும். ஓகேவா? ஓகே. ஆமாம்மா, அதாவது 60 செகண்ட்ஸ் தான் 1 மினிட், 60 மினிட்ஸ் வந்து 1 hour. ப்ரீவியஸ் சம்மில் வந்து மினிட்ஸ் இருந்தது, அதனால 1 hour கன்வெர்ட் பண்ணோம். இங்கே செகண்ட்ஸ் இருக்கிறதுனால மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். திரும்ப அதுவும் வந்துச்சுன்னா மினிட் வந்து 60க்கு மேலே இருந்தால் அதுவும் அவராக பண்ணலாம். ஆனால் இங்கே வெறும் 6 மினிட்ஸ் தானே. அப்போ 8 மணிக்கு அங்கே ஃபர்ஸ்ட் இது சிக்னல்லாம், அடுத்தது வந்து 8.06 தான் 1 hour எல்லா இடத்துலும் பண்ணணும். ஓகேவா? 8.06ன்னு சொல்லணும். அதாவது 8 AM plus 06. இப்போ 8.06 AM. அது முக்கியம், அதான் நான் சொல்லியிருக்கான். சம்டைம்ஸ் 8.06 PM கொடுப்பாங்க, உஷாரா கவனிக்கணுவாங்க. ஓகேவா? 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடி இடைவெளிகளில் அடிக்கும் 6 மணிகள் ஒரு சேர அடிக்க தொடங்குகின்றன. அவை 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும் என காண்க. 6 bells commences tolling together and toll at intervals 2, 4, 6, 8, 10 and 11, 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together? அப்படின்றாங்க. அதாவது இப்போ செகண்ட்ஸில் கொடுத்துருவாங்க, கவனிக்கணும். ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம 30 நிமிஷத்தில் எத்தனை தடவை அடிக்கணும்னு கேட்குறான் ஒன்றா. ஓகே ரைட். இப்போ இது என்ன சம் எழுதுங்க, போட்டு சொல்ல முடியுமா? எப்படி போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு ஆன்சர் வரும். இட் இஸ் கம்மிங் இன் செகண்ட்ஸில் வரும். யாருக்கு ஐடியா இருக்கா? முப்பது நிமிஷத்துக்கு, அதாவது செகண்ட்ஸ் வருதா, யூ கன்வெர்ட் இன்டு மினிட். 2 மினிட் வருது. வெரி குட். 2 மினிட்ஸ் வரும். அதாவது வருதா 2 மினிட் வருதா? அப்போ 2 மினிட்ஸ் வந்ததுன்னா 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எல்லாமே அடிக்குது. 30 நிமிஷத்துல எத்தனை தடவை அடிக்கும்னு கேட்குறான். அப்போ 30/2. ஸோ யூ புட் வெரி குட்மா. 1, 2, 3, 4,
5, 6. Again 2. 1, 1, 3, 2, 5, 3. Again 2. 1, 1, 3, 1, 5, 3. Again 3. 1, 1, 1, 1, 5, 1. இப்போ 5 வந்துருச்சு. இப்போ 2 5s are 10 எடுத்துக்கலாம். 2 2s are 4, 4 3s are 12. 12 into 10, 120 seconds. 120 seconds என்ன 30 நிமிஷம் தானே கேட்குறாங்க. யூ கன்வெர்ட் இன்டு மினிட். அப்போனா அது 60 மினிட்ஸ்னா அப்போ 120 by 60 சொன்னீங்கன்னா அப்போ 2 minutes. 2 minutesக்கு ஒரு தடவை எல்லாமே அடிக்கும். ஆனா 30 நிமிஷத்துல எத்தனை தடவை அடிக்கும்னு கேட்குறாங்க. ஸோ 30 என்னமா 15 times. That is 30 divided by 2. So 15 times. 15 is the answer. Answer C. C is the option. இப்போ கொஞ்சம் புரிஞ்சுது இல்லையாவா எல்லாருக்கும் எப்படி பண்ணணும்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. கன்வெர்ட் மணி இது கேட்கறானா, டைம் ஹவர் கேட்கறானா, மினிட் கேட்கறானான்னு பார்த்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஒரு சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 40 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. அடுத்த சந்திப்பில் உள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்கு 32 வினாடிகளுக்கு ஒரு முறை மாறுகிறது. 2 விளக்குகளும் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் அவை இரண்டும் ஒரே நேரத்தில் மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? இதேதான் சேம். The traffic light at one particular crossing changes after every 40 seconds. The traffic light at the next crossing changes after every 32 seconds. At a certain time they change together. After what time will they again change together? அப்படின்றாங்க. Same analogy. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. 40 32 8 2 8 டிவைட் ஃபர்ஸ்ட் 8ல் போட்டேன், இல்லை 2 2 போட்டால் லேட் ஆகும் இல்லையா? ரெண்டுமே 8 டிவிசிபிள். ஸோ அடுத்து 5 4 அதுவும் அப்படியே போட்டுடலாம். 4 5s are 20, 28s are 160 செகண்ட்ஸ். அதே தான், அவன் டைம் கிமெல்லாம் கேட்கல. எவ்வளோ பொறுத்தனா ஆஃப்டர் 160 செகண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ. சம் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் வெரி சிம்பிள்ல. எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்க. சம்மை பார்த்து பயப்படக்கூடாது, புரிஞ்சுக்கிட்டோமா ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். Two more sums. ஓகேவா? எல்லாம் வீட்டில் போய் போட்டு பாருங்க. அப்படியே காப்பி பண்ணுறவங்க வீட்டில் போய் ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. நீங்களும் சம் ஏதாவது எடுத்துகிட்டு வரலாம், அதுவும் இங்கே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இன்ஸ்டியூட்டில் கொடுத்தா 40 சம்ஸ் தான் போடுறோம். நீங்கள் எதாவது தனியாக ரெஃபர் பண்ணுறத புக்கில் சம்ஸ் டவுட் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? போகலாமா நெக்ஸ்ட்டு? இரு மிகை எண்களின் பெருக்குத்தொகை 800 மற்றும் அவற்றின் எல்சிஎம் 200 எனில் HCF இன் மதிப்பு என்ன? தி ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is 800 and their LCM is 200. Then HCF. That's all. அவ்வளோதான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சவொன்னே ஈஸி ஆயிடுச்சு இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers வந்து 800 divided by LCM 200. அப்போ ஆன்சர் இஸ் 800 by 200 is equal to 4. 4 is the answer.
ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்றது வந்து எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இப்போ ஹெச்சிஎஃப் கேட்டால் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் டிவைடட் பை எல்சிஎம், அவ்வளோதான். 800 by 200 இஸ் ஈக்குவல் டு 4 இஸ் தி ஆன்சர். ஞாபகம் வச்சுன்னா ஹெச்சிஎஃப் சின்னதாக இருக்கும், எல்சிஎம் பெருசாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. அவன் மாற்றி கூட கேட்பான், ஃபைன் தி ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னா இப்படி மாற்றி கேட்டாங்கன்னா நீங்கள் அது பார்த்து எழுதணும். ஓகே, ஓகேவா? லாஸ்ட் சம். இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்பாவாயின் பெருக்கல் பலன் 24. அந்த இரு எண்களின் வித்தியாசம் 2 எனில் அந்த எண்கள் முறையே தி ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 24. தி டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 2. தென் தி நம்பர்ஸ் ஆர். இது மெத்தட் சொல்கிறேன், ஆனால் இதிலே கண்டுபிடிங்க பார்க்கலாம். தி டிஃபரன்ஸ் இஸ் 2ன்னு சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. எது இது ரூல்ட் அவுட் ஆகும்? ரூல்ட் அவுட்டு. ஏன்னா 8 தான் வருது, போகாது, அதான் வராது. 8 10s 80, அங்கே 24 தானே வருது, அவ்வளோதான். ஆனால் அது எப்படி போடணும்? டிஃபரன்ஸ் இஸ் 2னா ஒன் நம்பர் இஸ் எக்ஸ், அனதர் நம்பர் இஸ் எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இதோட ப்ராடக்ட் தான் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 24. அடுத்தது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபேக்டரைசேஷன் இப்போ நம்ம அதில் போட்டுடலாம். எப்படி போடணும்னு தெரிஞ்சுங்க. இப்போ மல்டிபிள்னு அர்த்தம், இங்கே 1 இருக்குது அர்த்தம். 1 இன்ட்டு மைனஸ் 24 மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 24 பிரிக்கணும். இதை பிரிச்சா 24 என்னன்னு பிரிக்கலாம்? 2 இன்ட்டு 12 பிரிக்கலாம், 3 இன்ட்டு 8 பிரிக்கலாம், 4 இன்ட்டு 6 பிரிக்கலாம், திரும்ப 6 இன்ட்டு 4 தான் வரும் இல்லையா? வேற எதுவும் வராது இல்லை, திரும்ப ரிப்பீட் ஆகும். இப்போ ஆட் பண்ணா 2 வரணும். என்ன பண்ணோம்? டிஃபரன்ஸும் ஆட் 2 வரணும். இப்போ 2 12 பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் 10 வந்துடுது, ஆட் பண்ணா 14 வந்துடுது. இது ரெண்டும் 3 8 ஆட் பண்ணா 11 வருது, டிஃபரன்ஸ் வந்து 5 வருது. அப்போ யூ ஹேவ் டு டேக் 4 and 6 தான், சரிதானா? ஆனா இங்க மைனஸ் வருது இல்லையா? இந்த இதுல எது பெரிய நம்பரோ அந்த இடத்துல போய் மைனஸை போட்டுடணும். இங்க மைனஸ் வருதுனால இங்க பிளஸ் வந்துச்சுன்னா எது பிளஸோ அது போட்டுடணும். இப்போ இங்க மைனஸ் வருதுனால இது ரெண்டுத்துல எது பிகர் ஒன்னு அங்க போட்டுடணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 4 மைனஸ் 6 ஆட் பண்ணா மைனஸ் 2 வந்துருதா? 4 இன்ட்டு மைனஸ் 6 மல்டிபிள் பண்ணா மைனஸ் 24 வந்துருதா? ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன எடுக்கணும்? இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிரிக்கிறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 6x மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து அதாவது இந்த மைனஸ் 2x தான் நம்ம ஸ்பிளிட் பண்றோம். இப்போ ரெண்டுத்தையும் பண்ண மைனஸ் 2x வருதா? ஃப்ரம் திஸ் டு விச் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட்? எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் பிளஸ் 4. இந்த எக்ஸ் பிளஸ் 4 தள்ளி அப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு இங்க எதை மல்டிபிள் பண்ணா மைனஸ் 6x வரும், மைனஸ் 6 பாருங்க. இப்போ வந்துடும் பாருங்க, மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6x மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 6 4s are 24. From this to which one is constant? x plus 4 is constant. அப்போ மீதி என்ன இருக்கு? x மைனஸ் 6 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் இதுல? x plus 4 is equal to 0 or x minus 6 is equal to 0. அப்போ x is equal to minus 4 or x is equal to 6. இங்க வந்து என்ன சொல்றாங்க? தி ப்ராடக்ட் எல்சிஎம் 2 நம்பர்ஸ் இஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ மைனஸ் 4 வந்து நம்ம நம்பரை எடுக்கிறது இல்லை இல்லையா? ஸோ யூ லீவ் இட் திஸ் ஒன். இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அனதர் நம்பர் இஸ் வாட்? 6 மைனஸ் 2 4. அனதர் 6 and 4 சொல்றோம். சரிதானா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். அந்த ஃபேக்டரைசேஷனுக்காக ஒன்று போட்டேன், இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லலாம். அதை ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? So x is equal to 6 and x minus 2 is equal to 6 minus 2 is equal to 4. Answer is 6 and 4. Okay, va?
தட்ஸ் ஆல். ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுமா.